वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व लா तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தற்போது நாம் ஜமாதில் அவ்வல் என்கிற பிறை அடிப்படையிலான அந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுமையாக நியாய தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பின் கீழ் மறுமை தொடர்பாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு ஊட்டக்கூடிய நம்பிக்கை என்ன என்பதையும், இந்த மறுமை தொடர்பாக இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய நெகிழ்வூட்டக்கூடிய அறிவுரைகள் என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 4 வாரங்கள், இந்த வாரத்தில் இருந்து அடுத்த 4 வாரங்கள் நாம் தொடர்ச்சியாக அது குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் இந்த மறுமை நாள் தொடர்பான செய்திகளை தற்போது இப்போது பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், இந்த நெகிழ்வூட்டக்கூடிய உள்ளத்திற்கு அச்ச உணர்வை தரக்கூடிய அறிவுரைகள் குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் ரணப்படும் போதும், சோதனைகளால் பிரச்சனைகளால் பாதிப்படையும் போதும், அல்லது உலக ரீதியான மோகங்களிலே மூழ்கும் போதும், இந்த மறுமை ரீதியான சிந்தனைகள் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய ஈமானிய உணர்வை துளிர்விட வைக்கிறான். இந்த உணர்வை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவ்வப்போது தங்களுடைய தோழர்களுக்கு தோழியர்களுக்கு மார்க்க ரீதியாக இந்த மறுமையை குறித்த சிந்தனையை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல காரியங்களை ஏவுவதாக இருந்தாலும் சரி, மறுமையை நம்புனேனா இதை நீ செய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால், நீ மறுமையை நம்புறவனா இருந்தா இதை நீ செய்யாத, அப்படி எல்லா காரியத்தையும் ரசூலுல்லாஹ் மறுமை தொடர்பாகவே பேசி அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நியாய தீர்ப்பு நாள் என்கிற இந்த தலைப்பின் கீழ் மறுமை தொடர்பாக இஸ்லாம் நம்மிடத்தில் சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்ன, கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலாவதாக இந்த மறுமை விஷயமாக நீங்கள் பார்த்தால், இஸ்லாமியர்களில் ஒரு குறிப்பிட்ட சிலர் தங்களை இஸ்லாமிய பெயர்களாக சொல்லி அழைக்கக்கூடியவர்கள், முஸ்லிம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்திருக்கிறோம் எனவே நாங்களும் முஸ்லிம் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையில் இந்த மறுமையை நம்பக்கூடிய இடத்தில் இல்லை. மறுமையை பேரளவில் நம்புகிறார்களே ஒழிய, உளமாற இப்படி ஒரு நாள் வரத்தான் போகிறது, அது எவ்வளவு பெரிய சீரழிவை நாம் அடைந்தாலும், இந்த உலகமே அடைந்தாலும் சரி, அல்லது நல்லதை அடைந்தாலும் சரி, மறுமை நாள் வருவதை யாராலும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு உளமாற இந்த நாளை நம்பக்கூடியவர்கள் ஒரு சாரார் இருப்பதை போன்று, இந்த நாள்ல சும்மா கட்டுக்கதை பொய்யாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படிலாம் ஒரு நாள் கிடையாது, நம்மை பயமுறுத்தி நல்லவர்களாக மாற வைப்பதற்கு முன்னோர்கள் சொன்ன கதை என்று நினைக்கிற மக்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே முழுமையாக நம்புகிறார்கள் என்று இல்லை. இதுல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த மறுமை காரியங்களில் நம்பிக்கை இழந்த மக்களும் இருக்கிறார்கள். சரி, அதிகமான மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே, அவங்களாவது உளப்பூர்வமாக உறுதியாக வைத்திருக்கிறார்களா என்றால் சில நேரங்களில் நமக்கே ஒரு சில சந்தேகங்களும் வருகிறது. மறுமை உண்டுதானா? கண்டிப்பா வருமா? மறுமையை நம்பி லட்சக்கணக்கான ரூபாய் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, வீடு வாசல் கட்டக்கூடிய காசையெல்லாம் எடுத்து பள்ளிவாசல் கட்டி கொண்டிருக்கிறோமே, நம்முடைய நேர பொழுதுகளை எல்லாம் செலவழித்து தொழுகை நோன்பு ஹஜ் என்று நன்மைகளில் ஈடுபடுகிறோமே, ஒருவேளை இதெல்லாம் வீணானதாக இது மாறிவிடுமா, பயனற்றதாக மாறிவிடுமா
அப்படின்ற இந்த மாதிரியான சிந்தனைகளும் சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்களுக்கு வருவது உண்டு. அப்ப உண்மையிலே மறுமையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இந்த நம்பிக்கை தேவைதானா அவசியம்தானா என்பதை பொறுத்தவரை முதலில் அந்த பாடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மறுமையை பொறுத்தவரை இஸ்லாம் ஒரு 6 நம்பிக்கைகளை நம்ப சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்லாவை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, இறுதி தீர்ப்பு நாளை, விதியை, 6 நம்பிக்கை. இந்த 6 யார் நம்புகிறாரோ அவர்தான் முஸ்லிம், ஈமானி வட்டத்துக்குள்ளே நுழைய முடியும். இந்த 6ல ஒரே ஒரு காரியத்தை அல்லது ஒன்றில் ஒரு பகுதியை மறுத்தாலும் சரி அவர் காஃபிர். நான் அல்லாவை நம்பிட்டேன், மறுமையை நம்பிட்டேன், வேதங்களை நம்பிட்டேன், தூதர்களை நம்பிட்டேன், இந்த மூசான்னு ஒருத்தர் தூதர்னு சொல்றீங்களா, எனக்கு அவர் மேலதான் நம்பிக்கை இல்லை, அவன் காஃபிர் ஆயிட்டான். தூதர்களை நம்பியாச்சு, அல்லாவை, மறுமையை, வேதங்களை எல்லாத்தையும் நம்பியாச்சு, எல்லா தூதரையும் நம்பியாச்சு, மூசான்ற ஒரு தூதரை மட்டும் என்னால் நம்ப முடியாது என்று ஒரே ஒரு பகுதியைத்தான் மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர் ஆகி விடுகிறான். எனவே இந்த 6 நம்பிக்கைங்கிறது வெறுமனே 6 நம்பிட்டேன்னு சொல்றது இல்லை. இதில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் நம்பணும், அதில் ஒன்றில் கூட குறை வைக்காத அளவிற்கு நம்பணும். அப்படி நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள என்ட்ரியே ஆக முடியும். நீங்க உள்ள என்ட்ரி ஆகி அடுத்து தொழுவணும், நோன்பு வைக்கணும், இதெல்லாம் செயல் ரீதியானது. ஒருத்தன் தொழுவே இல்லைன்னு வைங்க, அவன் காஃபிர் ஆகிய விட மாட்டான். நோன்பு வைக்காமல் இருக்கிறான், ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறான், ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறான், பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறான், அவன் பாவியாக பார்க்கப்படுவானே ஒழிய யாரு கிடையாது, காஃபிர் கிடையாது. நம்ப சொன்ன காரியங்களில் ஒருவன் நம்பிக்கையில் குறை வைப்பானே ஆனால் அவனை இஸ்லாம் காஃபிர் என்று பார்க்கிறது. நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, உனக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, நீ மறுமையினுடைய உலகத்துல சொல்லிக்க, என் பேர் முஸ்தபா, என் பேர் அப்துல் காதர், என் பேர் அபூபக்கர் அப்படின்னு அரபு பெயர்களை சொல்லிக் கொள்ளலாம், தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் உன்னை முஸ்லிமா பார்க்க போறது கிடையாது, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரப்போறது கிடையாது, நீ நிரந்தர நரகத்தை தான் அடைய இருக்கிறாய். ஏனென்றால் நம்பிக்கை சார்ந்த காரியத்துல ஒன்றில் ஒரு பகுதியை மறுத்தாலும் அவன் காஃபிர் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இந்த நம்பிக்கை எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரியும். இந்த 6 நம்பிக்கையில் இந்த மறுமை நம்ம 5வது நம்பிக்கையா தான் மார்க்கம் சொல்லி தருது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம், இது கொஞ்சம் கீழே தான், வானவர்களை, வேதங்களை, தூதர்களை எல்லாம் நம்பினதுக்கு அப்புறம் தான் மறுமை அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே மறுமை நம்பிக்கை என்பது அல்லாவை நம்புவதின் ஒரு பகுதி. அது நம்ம யாருமே அதை தனியா பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. மறுமை நம்பிக்கைங்கிறது எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால் இறைவனை நம்புவதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மறுமையினுடைய நம்பிக்கை. குர்ஆன்ல அப்படி நிறைய வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா அல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மன்கான யுக்மினு பில்லாஹி, அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்களில் யார் அல்லாவை, இறுதி தீர்ப்பு நாளை நம்புகிறார்களோ, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நாளையும் யார் நம்பி வ ஸக்கரல்லாஹ கதீரா, அல்லாவை அதிகம் அதிகம் திக்ரு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன் உதாரணம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் யாருக்கு முன் உதாரணம் இருக்குன்னு சொல்றான், முஸ்லிம்க்கு சொல்லல. அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பியவர்களுக்கு தான் இந்த நபி முஹம்மது அவர்களிடத்தில் ஒரு முன் உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லஈஃபஹு, உங்களில் யார் அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவர் தன் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நாளையும் யார் நம்பி இருக்கிறார்களோ ஃபல் யக்குல் கைரன் அவுல் யஸ்முத், பேசினால் நல்லதை பேசு அல்லது வாய்மூடி மௌனமாக இரு. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன போதனைகள்ல நிறைய போதனைகள் நீங்க பார்க்கலாம். அல்லாவையும் மறுமை நாளையும், மறுமை நாளுக்கு முன்னாடி வானவர்கள் வரணும்ல, ரசூலுல்லாஹ் வானவர்களை சேர்க்கல, வேதங்கள் வரணும், வேதங்களை சேர்க்கல, தூதர்கள் வரணும், தூதர்களை சேர்க்கல. ஆனா அல்லாஹ் மறுமை நாள் இந்த 2 நம்பிக்கை மட்டும் வைத்து குர்ஆனில் அதிகமான போதனைகளை, நபிகளார் தங்கள் பொன்மொழிகளில் அதிகமான போதனைகளை சொல்லி இருப்பதை பார்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் மறுமை நம்பினா மட்டும் போதும் அர்த்தம் கிடையாது. இஸ்லாம் சொன்ன அத்தனை நம்பணும். இந்த மறுமை நம்பிக்கை என்பது இறைவனை நம்புவதனுடைய ஒரு பகுதி. ஏன் அதை ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது? ஒரு பேச்சுக்கு ஒருத்தன் மறுமை மறுத்துட்டான்னு வைங்க, மறுமை கிடையாது சும்மா அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா அல்லாவையே பார்க்க முடியாதுங்கிறத அவன் சொல்றான்னு அர்த்தம். மறுமையை மறுத்துட்டா எதை மறுத்துட்டான்? அல்லாவின் சந்திப்பை மறுத்து விட்டான். அல்லாஹுடைய சந்திப்பை மறுக்கிறான, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் இல்லைங்கிறது அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது, அது ட்விஸ்டோட தான் இருக்குது, மூடலா தான் இருக்குது அப்படின்னா அவன் உண்மையில யாரையும் மறுத்த மாதிரி ஆகும்.
அல்லாவையும் மறுத்த மாதிரி ஆகும். எனவே இறை நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இணைந்ததுதான் மறுமையை நம்புவது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம அல்ஹம்து சூரா ஓதுகிறோம், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு 17 முறை ஓதுவது நமக்கு கட்டாயம். நீங்க விரும்பி 100 முறை ஓதலாம், 1000 முறை ஓதலாம். 17 முறை கட்டாயம். சுபுஹ் தொழுகை, லுகர், அசர், மக்ரிப், ஈஷான்னு 17 ரக்காயத்து இருக்கு. ரக்காயத்துக்கு ஒரு முறை ஓதிடுவோம். ஜமாத்தா தொழுதா இமாமாவது ஓதுவார். இமாம் ஒரு 6 ரக்காயத்துக்கு அவர் ஓதிடுவார் ஜமாத்தாக தொழுதால். ஏனைய அந்த 6 ரக்காயத்து போக 11 ரக்காயத்து நீங்க ஓதிதான் ஆகணும், ஓதாமலும் இருக்க முடியாது. இந்த அல்ஹம்து சூராவை நீங்க எடுத்து பாருங்க. பின்னாடி வரக்கூடிய ஒரு 4 வசனம் துவா. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் அப்படிங்கிறது துவா. அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குறோம், உன்கிட்ட தான் உதவி தேடுறோம், எங்களுக்கு நேரிய பாதையை காட்டு. யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி, யார் உன்னால் கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அல்லது உன்னுடைய பாதை விட்டு வழிமாறி விட்டார்களோ அவங்க வழி எனக்கு தந்துராத. இது துவா. இந்த துவாவுக்கு முன்னாடி நம்பிக்கை சார்ந்த 3 விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். 2 நம்பிக்கை பத்தி தான் பேசுறான். அல்லாஹ்னா யாரு, மறுமைனா என்ன, இந்த 2 பத்தி தான் பேசுறான். தூதரை பத்தி கொண்டு வரல. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதுறோம்? 17 முறை குறைந்தது ஓதக்கூடிய ஒரு சூரா. 17 முறை கட்டாயம் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த சூறாவில் அல்லாஹ் 2 நம்பிக்கை தான் சேர்க்கிறான். அல்லாஹ்னா யாரு? அவன் அகிலத்தின் அதிபதி, புகழுக்கு சொந்தக்காரன், அவன் பெரும் பாசக்காரன், மிகப்பெரிய இரக்கம் உள்ளவன் சொல்லிட்டு அவன் ஒரு நீதிபதி. இதெல்லாம் அவனை பத்தி பேசுறான். அவன் எந்த நாளுக்கு நீதிபதி அப்படின்னா மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுக்கான நீதிபதி. அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்தும் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் இடம்பெற செய்திருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நம்பிக்கையை தவிர்த்துட்டுலாம் நீங்க இஸ்லாத்தை நம்ப முடியாது, எதையும் தவிர்க்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. மறுமையை நம்புவது என்பது நம்முடைய உடலோடு கலக்கக்கூடிய அளவிற்கு ரூஹானியத்தான ஒரு நம்பிக்கை, உயிரோட்டம் உள்ள ஒரு நம்பிக்கை என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப மாற்று மதம் எத்தனையோ சமுதாய மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. வேறு வேறு மதங்களை, கடவுள்களை, கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள். அவங்கெல்லாம் இப்படி மறுமை நம்புறாங்களான்னு கேட்டா மறுமை நம்புறாங்க. அவங்க நம்பிக்கைக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அவங்க எப்படி நம்புறாங்க அப்படின்னா உலகம் தான் முக்கியம், உலகத்துல வாழுவோம், சாகும் போதும் செத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் சொர்க்கமா நரகமான்னு பின்னாடி பார்த்துக்குவோம். அவங்களும் சொர்க்கத்தை நம்புற ஆட்கள் உண்டு, நரகத்தை நம்பக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆனா அதை பத்தி அவங்க ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. சொர்க்கம் கிடைக்குமான்னு யாராவது உட்கார்ந்து அழுது பார்த்திருக்கீங்களா? எந்த மாற்று மதத்தவர்களும் வாழ மாட்டாங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் போயிருவனோ. பக்தியில முத்திய ஆட்கள் கூட அதை பத்தி பயப்பட மாட்டாங்க. பெரிய பக்தி பரவசத்தோட சில பேர் இருப்பாங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்வார்கள், சொர்க்கத்துக்காக செய்ய மாட்டாங்க. உலகத்துல இன்னும் பாக்கியங்கள் கிடைக்கணும், அருள் வளங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக செய்வார்களே ஒழிய மறுமையில எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று ஊழியம் செய்யக்கூடிய நபர்கள் மாற்று மதத்துல நீங்க பார்க்க முடியாது. இஸ்லாம் அப்படி அதுக்கு மாற்றம். இங்க முழுக்க முழுக்க பாடுபடுவர்கள் அத்தனை பேருமே மறுமைக்கு தான் பாடுபடுறோம். உலகத்துல கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு கை போகுது, கால் போகுது, நோய் வருது, இல்ல நான் 60 வயசு வரைக்கும் வாழ முடியாது, 40 போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம நம்பிக்கைக்கும் அவர்கள் நம்பிக்கைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அளவுக்கு வேறுபாடு. அவர்கள் மறுமையை நம்புகிறார்கள், சொர்க்கத்தை நம்புகிறார்கள், நரகத்தை நம்புகிறார்கள், ஒரு பேருக்கு நம்புறாங்க, இப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. நாம நம்புறது அந்த மறுமைக்காகத்தான் இந்த உலகத்தை அழிக்கிறோம், இந்த உலகத்தை இழக்கிறோம், இதை இழந்தாவது அதை பெற்றாக வேண்டும் என்ற அளவிற்கு இந்த மறுமையை நாம நம்புறோம். ஆனால் இந்த மறுமை நம்பிக்கையிலே ஒரு பெரிய இடர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல எது வரும்னு கேட்டா, நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம், மண்ணோட மண்ணா போயிடுவோம், கடல்ல மூழ்கியோ வேறு வேறு இடத்துலயோ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். ஆன பிறகு மீண்டும் வருவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கணும். இருந்தாதான் மனுஷன் அர்த்தம். இது இருந்தாதான் என்னது மனுஷன் அர்த்தம். ஒரு ஆள் நம்ம கிட்ட வராரு, இந்த பிசினஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப அருமையான பிசினஸ், நீங்க ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அடுத்த ஒரு 10 மாசத்துல 1 வருஷத்துல அந்த காசை எடுத்துடலாம், ரெட்டிப்பு மடங்கா பாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு நம்பிக்கைக்குரியவர், நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு உதவி செய்தவர். இவர் போய் சொல்லி பார்த்தது இல்லை, ஆனா 10,000 பொருளை யோசிப்போம். ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்கறது, 10,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பளத்தில் கிடைச்சிரும்ல. 10,000 பெரிய அமௌண்ட், 10 கோடி போடலையே, 10,000 ரூபாய் போட போறோம். 10,000 ரூபாய் போட்டு ஒருவேளை தொலைஞ்சு போச்சுன்னா பைக் ரிப்பேருக்கு போன மாதிரி, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். இந்த 10,000 போடுறதுக்கு 10,000 வாட்டி யோசிப்போம், போடலாமா, கிடைக்குமா, நஷ்டமாயிருமா. நம்பிக்கைக்குரியவர்கிட்ட போடும் போது கண்ணெதிரில் 10 பேர் பிசினஸ் பண்ணி அவன் லாபத்தை எடுப்பான்,
நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், போட்டா காசு கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம். இங்க என்னன்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் சொல்றான், அல்லாஹ் என்ற நம்முடைய இறைவன் சொல்கிறான் மறுமைன்னு ஒண்ணு உண்டு. அந்த உலகத்துக்காண்டி நீ எதை இழக்க சொல்றான்? அல்லாஹ் 10,000 இழக்கல, மொத்த உலகத்தை இழந்துருங்கிறான். உன்னுடைய சுகபோகமான வாழ்க்கை இழந்துரு, சொத்து பத்துகளை இழந்துரு, உன்னுடைய நேரத்தை இழந்துரு, உன்னுடைய உயிரையே கூட இழக்கலாம் நீ இந்த மறுமைக்காகன்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்குறோம் பாருங்க. முழு உலகத்தையே கொடுக்க போறோம் இந்த மறுமையை மேல நம்பிக்கை வச்சு. அப்ப இது உண்மைதானா இல்ல நம்ம ஏமாளி ஆகிட்டு இருக்கிறோமா அப்படின்ற சந்தேகம் இயல்பாக எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். வந்தாதான் மனுஷன், வரலைன்னா என்ன இல்லை மனுஷன் கிடையாது. இது யாரு வரைக்கும் இந்த கியூரியாசிட்டி எதிர்பார்ப்பு உருவாகும் என்று கேட்டால், நல்லோர்களுக்கு வந்திருக்கு, நல்லா குர்ஆன்ல சொல்றான். ஆனா அவங்களுக்கு நமக்கு ஏற்பட்டதை போன்ற சந்தேகம் இல்லை. அது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற பற்றி எதிர்பார்ப்பு. திருமறை குர்ஆனில் சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 260வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் என்கிற இறை தூதர் அவர் சொன்னார், ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, யா அல்லாஹ் நீ எப்படி இறந்தோரை உயிர்ப்பிக்கிறாய் அது நீ எனக்கு காட்டேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், கால அவலம் துமின், இப்ராஹிமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நம்பணுமப்பா, இஸ்லாம்னா இதை நம்பி தானே ஆகணும். நீங்க அதை போய் கேட்கறீங்க, அதை காட்டுன்னு கேட்கறீங்களா? அப்ப நம்பலையா? நான் செய்யறதெல்லாம் பார்த்தாதான் நம்புவீங்களா நீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால பலா, அல்லாஹ் அப்படிலாம் கிடையாது, நான் நம்ப, நீ இப்ப காட்ட மாட்டேன்னா நான் நம்ப தான் போறேன். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நான் இப்ப எதையும் உங்களுக்கு சான்றெல்லாம் காட்ட மாட்டேன் நீ சொல்லிட்டாலும் நாங்க நம்ப தான் போறோம். ஆனா ஒலாக்கின் எத்துமா இன்ன கல்வி, என் உள்ளம் கொஞ்சம் அமைதி ஆகணுமா இல்லையா? அப்ப உள்ளம் அமைதி ஆகாது. இதை இப்படி ஒரு சான்றை நீங்க பார்க்காத வரைக்கும் இப்ப நீங்க தெளிவாகலாம். ஒரு மார்க்க ரீதியான பேச்சையோ, ஒரு குர்ஆனுடைய ஆயத்தையோ, ஒரு வேற ஏதோ ஒரு சில கருத்துக்களை பார்க்கும்போது மறுமை உண்டு அப்படின்னு நீங்க நம்புவீங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மறுபடியும் ஒரு அறிவுரை எடுத்தோன்னே மறுமை உண்டுன்னு வந்துருவீங்க. ஆனா இந்த உள்ளம் என்ன ஆகாதுன்னா, கண்ணால பார்க்காம ஒன்றை தத்ரூபமாக நம்பாது. பார்த்ததைத்தான் நம்பும். கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், அப்படின்னா மட்டும்தான் தத்ரூபமாக நம்புமே ஒழிய, நம்ம சிந்திச்சு ஒரு காரியத்தை நம்புறோமா அப்படின்னு கேட்டா அதுல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். சந்தேகம் வரலைன்னா நீங்க மனிதர்கள் இல்லைன்னு அர்த்தம். சந்தேகமே எனக்கு வரல, அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம யாரு கிடையாது, வானவர்களுக்கு தான் அப்படி இருப்பாங்க. மனிதர்கள்ல இயல்பாக என்ன வரணும்? சந்தேகம் வரணும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஈமான் தொடர்பா, மார்க்கம் தொடர்பா சில சந்தேகங்கள் உள்ளத்துல வருது, இதை வெளியே கேட்க நாங்க பயப்படுறோம், எங்களுக்கு பயமா இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம். சில கேள்விகள் வருது, அதை வெளியே வாயை திறந்து கேட்டா, கேட்கணும்ல, கேட்டாதான் பதில் கிடைக்கும். இப்ப வந்து ஒரு நபர் கேட்கிறார் குளிப்பு கடமையை பற்றி, கேட்டாதான் அவருக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதை பத்தின தெளிவு கிடைச்சாதான் தொழுகையில் அவர் ஈடுபாடோடு இருக்க முடியும். அல்லது ஒரு பெண்ணுக்கு நோன்பை பற்றி, தொழுகை பற்றி சந்தேகம் வருது, கேள்வி கேட்டது தீர்வு கிடைக்கும், இல்லை தீர்வு கிடைக்காது. இந்த நபித்தோழர் சொல்றாரு, எனக்கு உள்ளத்துல சில சந்தேகம் இருக்கு, அதை நான் கேட்டா நான் கேட்பதே பாவம் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாலிக்க சரிஹுல் ஈமான், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய நபிமொழி. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நபிகளார் சொன்னாங்க, இதுதான் பரிசுத்தமான ஈமான். நீ கேட்கறதே பயப்படுற பத்தியா, உன் உள்ளத்துல சில சந்தேகம் வருது, அப்படி வந்தாலும் வந்துட்டு போதுன்னு கடந்து போன அப்படின்னா நீ இந்த ஈமான் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஒரு பயம் வருது பத்தியா, என்ன சந்தேகம் வருது, ஒருவேளை நம்ம கரெக்டா இருக்கிறோமா இல்லையா, கேள்வி கேட்போமா வேண்டாமா, கேள்வி கேட்டா பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளத்துல கடந்து உருட்டுத, இதுக்கு பேர் தான் பரிசுத்தமான ஈமான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடியுது. அப்ப கண்டிப்பாக பார்க்காத ஒரு விஷயத்து மேல சந்தேகம் இயல்பாக வரும். வந்தால் அதுல தப்பு கிடையாது, ஆனா அது வரட்டுன்னு விட்டுட கூடாது. இதுக்கு தீர்வு என்ன, குர்ஆன் இதுக்கு என்ன சொல்லி தருது, சந்தேகம் வராத மாதிரி எப்படி இருக்கலாம் என்ற அந்த பாதையை நோக்கி நடப்பதற்கு பெயர் தான் இஸ்லாம் நமக்கு ஈமான் என்று அடையாளப்படுத்தி சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் உடனே இப்ராஹிம் நபிக்கு சொல்றான், நீங்க ஒரு 4 பறவை பிடிங்க, அதை அருங்க, நீங்க அலைங்க கூப்பிட்டா அது வரும். நம்ம அப்படி செய்ய முடியாது, அது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சான்று. இதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு நல்லடியாருக்கு வந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதுக்கு முந்தின வசனம் சூரா பக்கராவினுடைய 259வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் ஒய்ய காவியத்துன் அலா உருஷிகா. ஒரு ஊர், அந்த ஊர் முழுக்க அந்த மக்கள் அழிஞ்சிருக்கிறாங்க, ஒரு கிராம பகுதி, எல்லா மக்களும் மௌத்தா போயாச்சு, ஊரே இல்லை. அதை பார்க்கும்போது இந்த நல்லடியாருக்கு, இந்த சாலிகான மனிதருக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்படி அல்லாஹ் இந்த மக்கள் எல்லாம் எழுப்புறான், கொண்டு வரான் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா, கால
அண்ணா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அல்லாஹ் அவரே கேட்கிறார், யா அல்லாஹ் இந்த ஊர் செத்து போச்சே, இந்த மக்கள்லாம் இல்லையே, எப்படி இந்த மக்களை எல்லாம் நீ கொண்டு வர இருக்கிறாய் அப்படின்னு அவர் கேட்கிறார். அது தெரிஞ்சுக்கணும்ல, அது ஒரு எதிர்பார்ப்பு. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபமாத்தஹுல்லாஹு மியத ஆமின், 100 வருஷம் அவரை மௌத்தாக்கிட்டான். அவர் மௌத்தாகி விழுந்துட்டார், மையமாயிட்டார், கீழே விழுந்துட்டார். எத்தனை வருஷம்? 100 ஆண்டுகள் மையமாயி கீழே விழுந்துட்டார். விழுந்த பிறகு சும்மா பாசகு 100 வருஷம் கழிச்சு அவரை எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், கம்மி லபிஸ்த, எத்தனை நாட்கள் நீங்கள் வசித்தீர்கள்? இப்போ உங்களை சாகடிச்சேன், நீங்க வந்து ஒண்ணு கேட்டீங்க, நான் வந்து எப்படி உயிர்ப்பிக்கிறேன்னு கேட்ட, நீங்க கேட்டதுனால நான் உங்களை மௌத்தாக்கினேன். எவ்வளவு நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கிறோம். அவர் சொல்றாரு, லபிஸ்து யௌமன் அவ் பாத யௌமின், ஒரு நாளோ ஒரு நாளின் குறைந்த நேரமோ. இன்னும் ஒரு 24 மணி நேரம் தூங்கியிருப்பனா செத்துருப்பனா, அல்லது ஒரு 12 மணி நேரம் செத்துருப்பனா அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், பல் லபிஸ்த மியத ஆமின், இல்ல நீங்க 100 வருஷத்தை கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க உணவை நீங்க கொண்டு வந்தீங்க, அது கெடாம இருக்கு. ஆனா கழுதையை கொண்டு வந்தீங்களா, கழுதை என்னவா இருக்கு, அது செத்து எலும்பா மாறி அது நாசமா போச்சு. இப்ப நான் அந்த கழுதை உயிர்ப்பிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நல்லா காட்டுறோம். அந்த அடியார் அதை பார்த்து விட்டு சொல்லுகிறார், அஅல்லமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் அறிந்து கொண்டேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். இப்ப நல்லடியார்களாகவே இருந்தாலும் மறுமை தொடர்பாக, ஈமான் தொடர்பாக சில சந்தேகங்கள் வெளிவரும். வந்தா அது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. வர்றதுக்கு வடிகால் போட்டக்கூடாது. சந்தேகப்படு, நியாயமா சந்தேகப்படுறியா, கரெக்டா தானே கேட்கிற, அப்படி இந்த சந்தேகத்தை அடுத்தடுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. ரசூலுல்லாஹ் அதனால தான் ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, உங்கள்கிட்ட சில பொருட்களை காட்டி படைச்சவன் யாருன்னு கேட்பான். ஃபேனை காட்டுவான், இதை படைச்சது யாரு, அல்லாஹ்வுடைய அறிவாற்றல் இல்லைன்னா இப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்குமா, அல்லாஹ் தான் படைச்சான். வானத்தை படைச்சது யாரு, அல்லாஹ் தான் படைச்சான். பூமியை படைச்சது யாரு, அல்லாஹ் தான் படைச்சான். இவ்வளவு கேள்வி கேட்டவன் அந்த அல்லாவை படைத்தது யாருன்னு அடுத்த கேள்வியில் வந்து நிற்பான். நீங்க உடனே விலகிருங்கன்ட்டாங்க. அந்த சந்தேகத்தை என்ன செஞ்சிடாதீங்க, வடிகால் அமைக்காதீங்க. தீர்வு தேடுறது வேற. அவன் கரெக்டா தானே கேட்கறான், அல்லாஹ் படைச்சது யாரு, ஒருவேளை இன்னொரு அல்லாஹ் இருந்தா அந்த அல்லாஹ் படைச்சது யாரு, இப்படின்னு கேள்விக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்கள் வழிகேட்டை தான் சந்திப்பீர்கள் என்கிற விதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. நீங்க நகண்டு வேணா போயிடலாம், கடந்து வேணா போயிடலாமே தவிர கண்ணால பார்த்ததை மட்டும்தான் மனுஷன் நம்புவான். நான் கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன்ற மென்டாலிட்டி கொண்டவன் மனிதன். அப்ப இப்படியான மனநிலையில் இருக்கிற நாம இந்த மறுமை விஷயத்தில் ரொம்ப தெளிவான முறையில் ஜாக்கிரதையா அதை நம்பணும். அதை இஸ்லாமிய மார்க்கம் என்னவெல்லாம் சொல்லி தருகிறது என்பதை நம்ம பார்ப்போம். நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தால் பல இடத்துல இந்த மறுமை நாள் எழுப்புவது தொடர்பாக, உயிரோடு அவர்களை கொண்டு வருவதும் அடியார்களை கொண்டு வருவது தொடர்பாக பல கேள்விகளை காஃபியர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதை அல்லாஹ் பட்டியலிடுறான். ஒவ்வொரு வசனமா நீங்க பாருங்க. முதலாவதாக அல்லாஹ் சொல்றான், 17வது அத்தியாயம் சூரா இஸ்ரா 49வது அத்தியாயம் 49வது வசனம், 17ல 49. வகாலு இதா குன்னா இலாமன் வருகா ருஃபாத்தன் இன்னா லமபஊஸூன ஹல்கன் ஜதீத், நாங்கள் இறந்து எலும்புகளாக சதைகளாக மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்ட பிறகும் மீண்டும் புதுப்படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுவோமா அப்படின்னு யாரு கேட்டா, காஃபிர்கள் இப்படி கேட்டாங்க அப்படின்னு 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 23வது அத்தியாயம் சூரா முஃமின் 35ல 38 வரை அவங்க கேட்கிறாங்க, அயீதுக்குமுல் அன்னக்கும் இதா மித்து வகுந்தும் துராபன் இலாமன் அன்னக்கும் முஹ்ரஜுன், அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு எலும்புகளாக சதைகளாக மண்ணாக மாறிய பிறகு எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறானா, யார் இருக்கிறா, ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா துஆதுன், அப்படிலாம் நடக்காது. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, யாருக்கு அனுப்பப்பட்ட மக்கள் இது, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர், அதாவது ஆது என்ற சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் சொல்லுகிறது. இப்படி உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு இந்த ஹூது, அதெல்லாம் நடக்காது, அவர் நடக்காதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அது எப்படி நம்ம மறுபடியும் வருவோம், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா துஆதுன், நடக்காது, அவர் சொல்லுவது ஒருபோதும் நடக்காது என்று அந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று 23வது அத்தியாயம் 81ல இருந்து 83 வரை, பல் காலு மிஸ்லமா காலுல் அவ்வளூன், இங்க மறுமை நாள் மீண்டும் வரும், அல்லாஹ் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொல்வது யார் சொல்ற மாதிரி இருக்கு தெரியுமா, எங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபஊஸூன், நாங்கள் சதைகளாக எலும்புகளாக மாறி மண்ணோடு மண்ணாக ஆன பிறகும் நாங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா, லக்கது உஈதுனா
நஹ்னு வ ஆபாவுனா ஹாதா மின் கபுல், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன் ஹாதா இல்ல அசாத்தீருல் அவ்வலீன், இது எங்கள் முன்னோர்களின் கட்டுக்கதை. யார் கட்டுக்கதை? மறுமைன்னு ஒண்ணு வருங்கிறதுலாம் முன்னோர்கள் சொன்ன கட்டுக்கதை என்று அந்த கூட்டம் பேசியதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். சூரா யாசின் 36வது அத்தியாயம் 78வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வ தரபலனா மஸலன் வ நஸிய கல்கஹு, மனிதன் எனக்கு உதாரணம் சொல்கிறான், நான் அவனை படைத்ததை மறந்துவிட்டு பேசுகிறான். காலு மன் யுஹீல் இதாம வஹியர் ரமீம், அவன் நினைக்கிறான் மண்ணோடு ஆன பிறகு எலும்புகளை மீண்டும் உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவன் என்னிடத்தில் கேட்கிறான். அப்படின்னு யாசீன்லையும் இதே கேள்வியை அல்லாஹ் பதிய வைக்கிறான். 37வது அத்தியாயம் சூரா சாஃபாத் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இதாமன் இன்னா மபூஸூன், நாங்கள் எலும்புகளாக மண்ணோடு மண்ணாக மக்கிய பிறகு நாங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? அவ ஆபாவுனல் அவ்வளூன், எங்கள் முன்னோர்களும் எழுப்பப்படுவார்களா? என்னப்பா கதை அளந்துகிட்டு இருக்கிறீங்க என்று காஃபியர்கள் பேசுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 56வது அத்தியாயம் சூரா வாக்கியா 48வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒ கானு யகூலூன இதா மித்னா வ குன்னா துராபன் வ இதாமன் இன்னா லமபூஸூன், வார்த்தை மாறவே இல்லை. எல்லா சமுதாயத்தை தான் கேட்கிறாங்க, எலும்பாக மாறிய பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதே போன்று 79வது அத்தியாயம், இதை கொஞ்சம் வேடிக்கையாக காஃபியர்கள் பேசுறாங்க பாருங்க, யகூலூன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா, கபறுகளில் இருந்து நாங்கள் எழுப்பப்படுவோமா? இதா குன்னா இதாமன் நாஹிரா, எங்கள் எலும்புகள் எல்லாம் மக்கிய பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா? காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா, எவ்வளவு வேடிக்கையா கேட்கிறாங்க பாருங்க. ஒருவேளை நாங்க எழுப்பப்பட்டு அது கஷ்டம்தான், அல்லாட்ட மாட்டிக்குவோம். என்ன அர்த்தம்? எழுப்பலாம் பட மாட்டோம். ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்ற மாதிரி நாங்க எழுப்பப்பட்ட மாட்டிக்குவோம் அல்லாட்ட, அது உண்மைதான், ஆனா எழுப்பப்பட மாட்டோம் என்று அந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் நெடுகில் இந்த வார்த்தை பதிவு வைக்கிறோம். இப்படி ஹூத் நபிட்ட கேட்டாங்க, இப்படி வேற வேற இறை தூதர்கள்ட்ட கேட்டாங்க, இப்ராஹிம் நபிட்ட கேட்டாங்க, எல்லா நபிட்ட கேட்டாங்க, இந்த நபிட்ட கேட்டிருக்கிறாங்க என்று மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் இத்தகைய வாசகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு இந்த சந்தேகம், எல்லா சமுதாய மக்களுக்கு வந்திருக்கு. அல்லாஹ் உடனே மறுக்கல, உடனடியே என்ன பண்ணிட்டான், ஏண்டா நான் வந்து படைக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நீலாம் காஃபிர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, நீலாம் நரகம் போயிட்ட, உன்னெல்லாம் நான் அழிக்க போறேன் என்று முடிவு எடுக்கல. எல்லாருக்கும் பதில் கொடுக்குறான். நான் படைக்க மாட்டேன்னு நினைக்கிறானா? நபியே நீங்க கேளுங்க, நான் என்ன செஞ்சேங்கிறத அவன்கிட்ட முதல்ல சொல்லுங்க, அவன் புரியுறானான்னு பார்ப்போம்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஒவ்வொரு வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா ஹஜ், இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் ஒவ்வொன்னா வருது. 22வது அத்தியாயம் 5வது வசனம் அல்லாஹ் பேசுறான் பாருங்க, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் நடக்குமா? அல்லாஹ் உயிரை கொடுப்பானா? கரெக்டா இந்த உடம்புக்கு தான் இந்த உயிர் வருமா? மண்ணோட மண்ணா போயிட்டுமே எடுத்துருவானா அல்லாஹ் அப்படின்னு உனக்கு சந்தேகமா இருக்குதா? நான் உனக்கு தெளிவுபடுத்துறேன், நீ கேளுங்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப், உன்னை நான் மண்ணால படைச்சேன், அப்படிதானே? உன்னை நான் எதால படைச்சேன்? மண்ணால் படைத்தேன். சும்ம மின் நுத்துஃபா, இந்திரிய துளியில் இருந்து உன்னை கொண்டு வந்தேன். சும்ம மின் அலகா, அந்த இந்திரிய துளி சதை கட்டியாக மாறியது. சும்ம மின் முதுகத்தன் முஹல்லகா, அதே போன்று வகைர முஹல்லகத்தின், இது முழுமைப்படுத்தப்பட்டது முழுமைப்படுத்தப்படாததுமான ஒரு வடிவத்துக்கு நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் கருவறையில் ஒரு குறிப்பிட்ட காலம் அதை நான் தங்க வைத்தேன். தங்க வைத்தது இலா அஜலி முசம்மா சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லன், உன்னை நான் குழந்தையாக வெளியெடுத்தேன். பிறகு நீ வளர்ந்த வாலிபத்தை அடைஞ்ச, சில பேர் சீக்கிரத்துல மௌத்தாயிட்டாங்க, சில பேர் வயோதிகத்தை அடைந்து தள்ளாத வயது வரை வாழ்ந்து மௌத்தாவுறாங்க. மனிதர்களுடைய இது இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒ தரல் அர்த், பூமியை நீ பாரு, ஹாமிதத்தன், அது வறண்ட நிலையில் இருக்கிறது. ஃபைதா அன்சல்நாஹ அலைகள் மா, அதுல நான் தண்ணீரை ஊற்றுகிறேன், வானத்திலிருந்து நான் தண்ணீரை கொண்டு வரேன், அதை முளைப்பிக்க வைக்கிறேன், அதை மீண்டும் பயிராக நான் மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, உன்னை நான் முதல்ல படைச்சேன், முதலில் படைத்த எனக்கு அடுத்து படைப்பது கஷ்டமா லேசா? நீ அதை சிந்திக்கணுமா இல்லையா? நீ மாமா அல்லாஹ்க்கு ஆற்றல் உண்டா இல்லையா? நீ அதுக்குள்ள போகவே வேண்டாம். மறுமை பொய்ன்னு கூட வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு தள்ளு. அல்லாஹ் தான் உன்னை படைச்சான்னு நம்புறியா இல்லையா? அதை முதல்ல சொல்லு. நம்ம சும்மா வரல, அல்லாஹ்வால தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்புறியா இல்லையா? அல்லாஹ் தான் உன்னை படைச்சான் அப்படின்னா ரெண்டாவது முறை அல்லாஹ் படைப்பது கஷ்டமா லேசா? இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர் போன்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட இன்னொரு வடிவம் தான். இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் போன் எல்லாம் ஆரம்பத்தில் எல்லாருமே ஸ்மார்ட் போனை எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? சார்லஸ் பாபேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு விஞ்ஞானி, அவர் தான் முதல்ல கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறார். அவர் கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அந்த கால்குலேட்டர் தான் எப்படி மாறுது, பிற்காலத்தில் கம்ப்யூட்டரா மாறுது. பெரிய சைஸ்ல கம்ப்யூட்டர் வருது.
மெமரி கார்டெல்லாம் 5 MB 2 MB 1 MB 50 KB இருக்கும். சைஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ சின்னதாக ஹார்ட் டிஸ்காக கொண்டு வரான். 100 TB இருக்குதுங்கிறான். 100 TB என்ன கணக்கு? 1000 GB 1 TB. அது மாதிரி 100 TB இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர மெமரி கார்டை சிறிதாக சுருக்கி கொண்டு வந்துடுறோம். மனிதனுடைய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்ல கம்ப்யூட்டராக ஸ்மார்ட் போனாக கொண்டு வந்து விடுகிறான். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஆரம்பத்தில் ஒரு நபர் பட்ட கஷ்டம். அவர் சும்மாலாம் கண்டுபிடிக்கல. கால்குலேட்டர், இந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு பள்ளிவாசல் எடுத்துக்கிட்ட பள்ளிவாசலுக்குள்ள 100 பல்பு இருக்கும். அது குறைவான இருக்காது. அந்த அளவுக்கு பல்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாக. பாத்ரூம்ல எல்லா இடத்துலையும் பல்புகள், வீடுகள்ல, கடைகள்ல எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானி ஏறத்தாழ 1000 முறை தோற்றிருக்கிறார். ஒரு பல்பை கண்டுபிடிக்க எத்தனை முறை தோத்தாரு? 1000 முறை தோத்தாரு. 2வது பல்பை கண்டுபிடிக்க 1000 முறை தோத்தாரா? தோத்திருக்க மாட்டார். அடுத்த அட்டம்ப்ட்ல பல்பு கண்டுபிடிச்சார். இன்னைக்கு உலகத்தில் மனித எண்ணிக்கையை விட பல்பு சாதனங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அது எப்படி? முதல்ல படைக்கும்போது கஷ்டப்பட்டா, 2வது படைக்கும் போது ஈஸி ஆயிடுச்சு. 2வது படைக்கும் போது எப்போதுமே ஈஸி தான். அல்லாஹ் முதல்ல படைக்கும் போது ஈஸியா படைச்சான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். சூரா நாசியா 79வது அத்தியாயம். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமா பனாகா. படைப்பதில் நீ கஷ்டமானவனா அல்லது வானமா? அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான். படைக்கப்படுறதுல மனுஷன் கஷ்டமா வானம் கஷ்டமா? வானம் தான் கஷ்டம். பனாகா, அதையே நான் தூக்கி நிறுத்திட்டேங்க. நான் உன்னை படைக்க நீ கஷ்டம் நினைக்கிற, ஏதோ நீ பெரிய ஆள் மாதிரியும் உன்னை என்னால படைக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். நான் வானத்தையே தூக்கி நிறுத்தியாச்சு, பூமியை நிறுத்தியாச்சு, சூரியன் சந்திரனை நிறுத்தியாச்சு. உன்னை விடலாம் எல்லாம் எல்லாமே உன்னை விட பெருசுதான். நீ மட்டும் தான் சின்ன பொருள். உன்னை விட எல்லா பிரம்மாண்டமான பொருளை நான் படைச்சு வச்சிருக்கிறேன். நீ என்கிட்ட என்ன கேட்கிற? என்ன மறுபடியும் எல்லாம் கொண்டு வருவானா? மீண்டும் அவன் படைப்பானா? அப்படி நீ கேட்கிற. இது எவ்வளவு அறிவீனமான ஒரு வாதம் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் பதிய வைப்பதை நம்மால் பார்க்க முடியாது. எனவே மறுமையை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க முதல்ல உங்க மனசுக்கு சொல்ல வேண்டியது, என்ன அல்லாஹ் படைச்சாங்கிறது உண்மைனா அவன் 2வது இல்ல 2 லட்சம் வாட்டியும் அவன் படைப்பான், 2 கோடி வாட்டியும் அவன் படைப்பான். அவனுக்கு அது கஷ்டம் கிடையாது. முதல்ல படைச்சிட்டாமல, லேசா படைச்சானே இல்லையா? அல்லாஹ் ஏதாவது கடினமான பொருளை வச்ச மனுஷனை படைச்சான். ஒரு பாறை எடு, அதுல சில ட்ரில் எல்லாம் போட்டு அவனை மண்டையை உருவாக்கு, தலையை அப்படியே படைச்சான். இந்திரிய துளியிலிருந்து படைச்சான். மனுஷன் எதுல இருந்து வந்தோம்? இந்த இந்திரிய துளின்னு கையில எடுத்து பாக்குறது இருக்கு, அது அந்த அளவு கூட இல்லையா? அதுக்குள்ள 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்பெர்ம் துளிகள் இருக்குமா. அந்த இந்திரிய துளிகளுக்குள்ள விந்தணுக்கள் என்பது 30 லட்சத்துக்கு மேற்பட்ட அளவிற்கு அதுல இந்திரிய துளிகள் என்பது இருக்கும். அதுல ஒண்ணுதான் போட்டியிட்டு எங்க போகுது? கருவறைக்குள்ள போகுது. நம்ம கையில பாக்குற பொருள் இல்ல, அதுல இருந்து வரல. அதுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான ஒரு பகுதியில ஒரு பகுதி தான் இந்த கருவறைக்குள் சென்று நாம் கருவாக உண்டாகி மனித தோற்றத்தில் நிற்கிறோம். அது படைக்கப்பட்ட விதத்தை நீ பார்க்க மாட்டியான்னு கேட்கிறோம். இந்த கருவுல வச்சிருந்தனே, அது அட்டை பூச்சியா மாறுச்சு, சதை துண்டா இருந்துச்சு. 3 மாச பிள்ளையா உன்னை வெளியே எடுத்திருந்தா இந்த மனுஷ உருவம் கிடைச்சிருக்குமா? விரல், கை, கால் யாரு கொண்டு வந்தது? கண்ணு, மூக்கு, பல்லு, தலையில உள்ள முடி யாரு கொண்டு வந்தது? இவ்வளவு காரியத்தை நுட்பமா நான் படைச்சிருக்கேன். யாருக்காவது மாற்றம் இருக்குதா? உலகத்துல எந்த மனுஷனா முதுகுல கண்ணு வச்சு வந்தான்? அல்லது அவன் கைக்கு கீழே தான் தலை இருந்துச்சு, அவன் கால் 2 தலைக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு மனுஷன் வந்தானா? மனுஷன் வரல. அப்ப எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்காக்காரன் ஒரே மாதிரி இருக்கிறான், இந்தியாக்காரன் ஒரே மாதிரி இருக்கிறான், ரஷ்யாக்காரன் ஒரே மாதிரி இருக்கிறான். நிறத்துல தான் வேறுபாடு இருக்குதே தவிர மனிதர்கள் ஒரே படைப்பாக வந்திருக்கிறாங்க. இது உனக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்கிறான். எல்லாரும் ஒரே ஜெராக்ஸ் மிஷினை கொடுத்தீங்களா? எல்லா வீட்டு பிள்ளையும் ஒரு பொம்பளை தான் பெத்தெடுத்துச்சா? மொத்த 800 கோடி பேரையும் ஒரே ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சேர்ந்து மட்டும் தான் பெத்தெடுத்தாங்களா? தனித்தனி தம்பதியர்கள், தனித்தனி மொழி, தனித்தனி இனம், தனித்தனியான வாழ்க்கை. ஆனால் வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரே மனித இனமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இதுல வித்தியாசம் தெரியலையான்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய படைப்பு நான் படைச்சிருக்கிறேன்னா இதை செஞ்ச எனக்கு மறுபடியும் உன்னை அழிச்சிட்டு மீண்டும் உன்னை கொண்டு வருவது எனக்கு கஷ்டமா லேசா? அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான வார்த்தைகளை கொண்டு பதிவிடக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த மறுமையை நம்புறதுல இருக்குல்ல, இதுல நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து நீங்கள் பார்த்தால் மன ரீதியான நிம்மதிங்கிறது மறுமை நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. ஒருத்தன் மறுமை நம்பல, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், இருண்டு போட்டோம், அது கடவுள்ல நீதியெல்லாம் தரமாட்டான், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அதோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களை அவன் சகிக்க மாட்டான். உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவன் தாங்கிக் கொள்ள மாட்டான். இன்னைக்கு சமுதாயத்தில் நீங்க நிறைய இடத்துல தீவிரவாத சிந்தனைகளை பார்க்கலாம். ஏதோ முஸ்லீம் மட்டும் தான் தீவிரவாதம் பண்றான் அப்படின்னு. எல்லா மதத்திலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், எல்லா இனத்துக்கும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தீவிரவாதி என்று ஒரு கூட்டம் உண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று பெயர்ல தீவிரவாத கூட்டம் இருக்கிறது.
கடந்த தீபாவளி தினத்தன்று அந்த நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி பேசுகிறார், கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் எல்லாம் முழுசா அழிச்சிட்டோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டே கிடையாது, இனிமேல் இந்த ஆண்டுதான் வந்து தீபாவளியை மக்கள் எல்லாம் நிம்மதியாக பாதுகாப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு வடை சுட்டார். இப்படி இது எல்லா விதமான கொள்கை கோட்பாடுகளுக்கும் தீவிரவாத கூட்டம் என்பது உலகத்தில் இருக்கிறது, எல்லா நாட்டிலும் இருக்கு. இந்த தீவிரவாத கூட்டம் இல்லைன்ற நாடே கிடையாது. அமெரிக்கா நீங்கள் வல்லரசு நாடு என்று சொல்லுகிறீர்கள், அந்த வல்லரசு நாட்டுக்குள்ள ஒரு ஜனநாயக கட்சியை, மக்களவை கட்சியை எதிர்க்கக்கூடிய தீவிரவாத படைகள் என்று உண்டு, கூலிப்படைகள் உண்டு. இந்த கூலிப்படைகளோ தீவிரவாத படைகளோ ஒரு நாட்டை எதிர்ப்பவர்களோ ஏன் அவங்க உருவாகிறார்கள் என்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். தங்களுக்கு ஏற்பட்ட இழுக்கை, பிரச்சனையை அவங்களால் தாங்க முடியல, இதுக்கு எப்படியாவது எதிர்வினை கொடுத்து விட வேண்டும் என்று உலகத்தில் அவங்க துடிப்பதன் காரணத்தினால்தான் தீவிரவாத சிந்தனை என்பதை உருவாகிறது. உலகம் பார்த்து மிரண்டு போன ஒரு பெரும் பயங்கரவாத கூட்டம் என்று சொன்னால் அது வந்து LTT என்று சொல்லப்படுகிற இலங்கையில் உள்ள விடுதலை புலிகள். அதெல்லாம் இப்ப இல்ல, மொத்தமா அழிச்சு ஒழிச்சாச்சு அதை. ஆனால் அவர்களால் எவ்வளவோ லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்கிறது, இஸ்லாமியர்களும் போயிருக்கிறாங்க, மாற்று மதத்தவங்க போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்து ஒரு பெரும் தீவிரவாத செயலை செய்தார்கள். பல நாடுகள் மிரண்டாங்க, பயந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், ஏன்பா அப்பாவி மக்களை கொள்ற, என்ன கொள்ளும்போது நீ பாத்துக்கிட்டு தான் இருந்த, யாரு எங்களுக்காண்டி கேட்டா நியாயம், அதனால தான் நான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, கடைசி வரைக்கும் கிடைக்கல, நாங்க அப்பாவி மக்களை கொள்ளுகிறோம் என்று அப்பாவி பொது ஜனங்களை கொள்ளக்கூடிய இடத்தில் எல்லா தீவிரவாத அமைப்புகளும் வருகிறார்கள் என்றால் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவனால் சகித்துக் கொள்ள முடியல. இஸ்லாமியர்கள் ஒருவேளை தீவிரவாத செயலை செய்யறாங்க அப்படின்னா அது செய்யறதுக்கு முழு தகுதி உங்கள்ட்ட இருந்து. ஏன், அவ்வளோ விதமான நெருக்கடிகளை ஒவ்வொரு நாடுகளையும் சந்திக்கிறார்கள், ஆனா செய்யவும் மாட்டாங்க, செய்யவும் கூடாது. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறதா, கல்வி உரிமை பறிக்கப்படுகிறதா, முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்களா, எதை கண்டும் இஸ்லாமியர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட மாட்டார்கள். ஒருத்தர் 2 பேர் இந்த மார்க்க அறிவு இல்லாமல், மறுமை சிந்தனை இல்லாமல் ஈடுபடுவான், ஆனா மற்றவன் யாரும் ஈடுபட மாட்டான். என்ன பிரச்சனை வரட்டுமே, ஒரு நாளும் ஆயுதத்தை எடுப்போம் தீவிரவாதத்துக்கு செல்வோம் என்ற இடத்துக்கு வரமாட்டோம். ஏன், எனக்கு தான் இன்னொரு தீர்ப்பு நாள் இருக்குல்ல, இங்க நான் ஏமாந்துட்டேன், என்ன ஏமாத்திட்டாங்க, ஒரு வக்கீல் ஏமாத்திட்டாரு, ஜட்ஜி ஏமாத்திட்டாரு, கோர்ட் ஏமாத்திருச்சு, ஜனநாயகம் ஏமாத்திருச்சு, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ஆனா வேற ஒரு நீதிபதி ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு தீர்ப்பு நாளை கொண்டு வருவான், உரிச்சிருவாங்கிறதுல முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பது யாரு, நாம தான். இங்க கிடைச்சதெல்லாம் என்ன நீதி, மேல ஒருத்தன் கொடுப்பான் பாரு நீதி, நம்புறோம். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தீவிரவாத சிந்தனைக்கு செல்லாத ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். ஒருவேளை ஒரு 4 பேர் போயிருக்கிறான், அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அவன் முட்டாப்பே, மார்க்கத்தையோ குர்ஆன் ஹதீஸையோ அறியாத ஒருவனாகத்தான் இருப்பானே ஒழிய, இந்த மார்க்கத்தை உணர்ந்த ஒருவன் எக்காரணத்தை கொண்டும் ஆயுதங்கள் மூலமாக தீர்வை எதிர்பார்த்தவன் நிற்க மாட்டான், கிடைக்கவும் செய்யாது. மார்க்கம் அதன் பக்கம் ஏவும் செய்யவில்லை. சரிங்களா, இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தால் இன்றைக்கு சமுதாயத்தில் மன உளைச்சலில் சாகிறார்கள், எல்லா இடத்திலும் அதிகம். நடிகன் தான் நல்லா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம், சாகரம் அதிகம் நடிகனா தான் இருக்கிறோம். ஒன்னு நடிகனா இருக்கிறோம் அல்லது நடிகையா இருக்கிறோம். புகழை பெற்று விட்டாச்சு, பொருளாதாரத்தை பெற்றுக் கொண்டாச்சு, எல்லாத்தையும் அடைச்சாச்சு, ஆனா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கல. சில சோர்வு, மனசோர்வு, அதனால் எல்லா விதமான இடங்கள்ல உள்ளவங்க தற்கொலை பண்றாங்க. கொரோனா காலத்துல பஸ், அதாவது ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பவர் தற்கொலை செய்கிறார், மன உளைச்சல், என்னால இங்க வந்து ஒரு நிம்மதியை இருக்கவே முடியல அப்படின்னு. ஒரு நர்ஸை தற்கொலை பண்றாங்க, டாக்டர் தற்கொலை பண்றாரு. இப்படி எல்லா விதமான துறைகளை சார்ந்தவர்கள், மாற்று மதத்தவர்கள் அத்தனை பேரும் தற்கொலை என்ற சிந்தனை நோக்கி பல மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பசங்களாம் இன்னைக்கு தற்கொலை சிந்தனை. இந்த சிந்தனை இஸ்லாம் தடுக்கிறது. இந்த தடுக்குது அப்படின்னா சும்மா மட்டும் தடுக்கல, உனக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டம் வரட்டும், கூலியை தரதுக்கு அல்லாஹ் இருக்கிறான், என்ன கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளவுதான். அது ஏனாவது டிலே ஆக்குறானே ஒழிய தரமாட்டான்னு கிடையாது. அல்லாஹ் டிலே பண்ணி கொடுக்கிற எல்லாமே சிறப்பா மட்டும் தான் இருக்கும். அல்லாஹ் வந்து என்ன, ஒஸ்டான ஒரு காரியத்தை டிலே பண்ண மாட்டான், ஒஸ்ட தரவே மாட்டான், அதை அவன் டிலே பண்ண மாட்டான், லேட் பண்ண மாட்டான். அவன் கண்டிப்பாக தாமதப்படுத்துகிறான் சிறந்த ஒன்றுக்காகத்தான் என்று சொல்லி அவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்ட போதும் இன்றைக்கு மனதைரியத்தோடு நின்று போராடுகிற இடத்தில், வாழ்க்கை பயணத்தை தொடருகிற இடத்தில் இந்த சமூகம் இருக்கிறது என்றால் அதற்கு மறுமை சிந்தனை தான் காரணம். குஜராத்தில் பல்கிஸ் பானு என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்லாமிய பெண் கற்பழிக்கப்பட்டு, அந்த பெண்ணுடைய குழந்தை கொலை செய்யப்பட்டு, அந்த குற்றவாளிக்காண்டி 20 வருஷமா அந்த அம்மா போராடுது, இன்னமும் போராடுது. இன்னும் குற்றவாளிக்கு நியாயமான முறையில் தண்டனை கொடுத்த பாடி இல்லை, ஆனா போராடுது. நம்ம கற்பு போயிடுச்சே, பிள்ளைய கொண்டானே, பேசாம நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு எதுக்கு தூக்கலை ஒங்கிடலாமே, இங்க போராடுற வரைக்கும் போராடுவோம், இங்க கிடைச்சா நீதி கிடைக்கிறது, கிடைக்காம போகுது, மறுமையில கிடைக்காம போயிட போகுது என்ற நம்பிக்கை தான் இந்த இஸ்லாமியர்களை தொடர்ச்சியாக வாழ்க்கை பயணத்தில் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமை நம்பிக்கை சும்மா கிடையாது.
அல்லாஹ் சும்மா நம்ம நம்பிக்கை நமக்கு கொண்டு வரல. இந்த நம்பிக்கை தான் நமக்கு சகிப்புத்தன்மை தருகிறது. நீங்க உலக ரீதியான பிரச்சனை விடுங்க, குடும்ப பிரச்சனையில செத்துருக்கணுமா இல்லையா? எல்லாரும் செத்துருக்கணும், எல்லா குடும்ப ஆண்களும் செத்துருக்கணும். பொருளாதார நெருக்கடி தாங்க முடியல, வீட்டினுடைய குடும்ப பெண்கள் அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் இதையெல்லாம் பார்த்து சாகணும்னு முடிவெடுத்தா, ஒருவேளை இஸ்லாம் தற்கொலைக்கு அனுமதி கொடுத்துருச்சுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சமுதாயத்தில் பாதிக்கும் மேற்பட்ட பேர் செத்து போயிருவாங்க. தாங்க முடியாத சோதனைகள், அனுமதின்னு ஒன்று இஸ்லாம் கொடுத்திருந்தா பாதி பேருக்கு மேலே செத்துருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் மனசுல ஏராளமான ரணம், குடும்ப ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ நாட்டு ரீதியாகவோ பிரச்சனைகள் இருக்கும், செத்தரலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சமுதாய மக்களை அல்லாஹ் தடுத்து வைத்திருப்பதை இந்த மறுமை நம்பிக்கையில தான். நீ ஏன் சாகணும்? நீ செத்துறாது, செத்துட்டா மறுமையில நீ மாட்டிக்குவ, தனியா தற்கொலை பண்ணதுக்கு நீ மாட்டிக்குவ. ஆனா நீ என்னுடைய தீர்ப்பை, நியாயத்தை நீ எதிர்பார்த்தீன்னு உனக்கு நான் தரேங்கிறான்ல. இன்னும் சொல்ல போனா, உலகத்துல நீதி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயுமே நீதி கிடைக்காது. நபி நினைச்சால் நீதிலாம் கிடைக்காது, தீர்ப்பு தான் கிடைக்கும். தீர்ப்பு வேற, நீதி வேற. ஒரு பேச்சுக்கு, ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டுருச்சு, கொன்னவனை பிடிச்சாச்சு, கொன்னவனை கொன்னாச்சு, நீதி கிடைச்சிருச்சா? கொன்னவனுக்கு தண்டனை தான் கிடைச்சிருக்கு, நீதி எங்க கிடைச்சது? நீதி யாராலையும் கொடுக்க முடியாது. நீதினா என்ன தெரியுமா? இறந்து போன பிள்ளைக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கணும், அதான் நீதி. செத்து போன பிள்ளை மீண்டு வரணும், அதுக்கு வாழ்க்கை போச்சுல. ஒரு பிள்ளைய கொன்னாச்சு, கற்பழிச்சான், கொன்னுட்டான். பணத்தை திருடுனா வேற, 5 லட்சம் திருடிட்டியா, பதிலுக்கு அவனை அடிச்சு, அல்லது அவன்கிட்ட காசு இல்லை, சரி அரசாவது 5 லட்சம் கொடுத்துட்டு அவன் நிம்மதி. போன 5 லட்சம் ஒரு மாசம் கழிச்சு திருப்பி கிடைச்சிருச்சு. நகையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அரசே நமக்கு நகை வாங்கி கொடுத்துருச்சு, நிம்மதி. இதுக்கு பேர் என்னது? நீதி. உயிர் போயிடுச்சு, போன உயிரை திருப்பி தர முடியுமா? கொன்றவனை கொன்னரலாம், ஆனா போன உயிர் திரும்பாது, அது திரும்பி வராது. 40 உயிர் போச்ச கரூர்ல, திரும்பி வந்துருச்சா? வந்துருமா? அது நீங்க எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும், 20 வருஷம் இல்ல 40 வருஷம் நீங்க அமௌண்ட்டை கொடுத்தாலும் திரும்பி அந்த உயிர் வராது. அப்ப நீதிங்கிறது யாரால கொடுக்க முடியும்? அல்லாஹ்வால தான் கொடுக்க முடியும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு வேறு ஒரு இடத்துல நித்திய வாழ்க்கையில ஒரு வாழ்வை அல்லாஹ் தருவான், அதான் நீதி. நீதியை முழுமையாக தர வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். நபியே நினைச்சாலும் உலகத்துல நீதி கொடுக்க முடியாது, தீர்ப்பு கொடுக்கலாம். என்ன பண்ணி கொன்னுட்டியா, இவனை பிடிச்சு கொன்றுங்க, அவ்வளவுதான் செய்ய முடியும். இழந்த மானத்தை, இழந்த மனக்கவலையை, இழந்த ஏற்பட்ட எல்லா விதமான நஷ்டங்களை, கஷ்டங்களை, அதுக்கெல்லாம் தீர்ப்பை தான் தர முடியுமே ஒழிய நீதியை தர முடியாது. ஆறுதல் கொடுக்க முடியுமே தவிர அவர்கள் மன நிம்மதி அடைய வைக்க முடியாது. அது யாரால தான் முடியும்? அல்லாஹ்வால தான் முடியும். இஸ்லாம் அதனால தான் சொல்லுது, மறுமைன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் நம்புவதனால் உங்கள் உள்ளத்துக்கு ஏற்பட்ட மன வலிமை மட்டும் கிடையாது, நம்புனா மட்டும்தான் நீங்கள் நாளை மறுமை நாளில் அந்த மறுமை வாழ்க்கையினுடைய சுகத்தை, இன்பத்தை அடைய முடியும். அல்லாஹ்க்கு ஆற்றல் உண்டுன்னு நம்புற விஷயமே மறுமை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊர் உலகத்தில் குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறது, எல்லா ஆற்றலையும் நடக்குது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒண்ணுமே செய்ய மாட்டான், மறுமையை கொண்டே வர மாட்டான். அல்லாஹ்வை நம்ம எப்படி சித்தரிக்கிறோம்? நீங்க மறுமையை நம்பல அப்படின்னா அல்லாஹ்வை எப்படி சித்தரிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வை விட கொடிய மனம் கொண்டவன் ஒண்ணுமே கிடையாது, அப்படி சித்தரிக்கிறோம். அதாவது அர்த்தம், மறுமையை அவன் கொண்டே வரமாட்டான், அட்டூழியம் பண்றவன் அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அழிகிறவன் அழிவான், அப்பாவிகள் சாவான். ஆனா கடவுள் என்ன பண்ணுவாரு? பார்த்து கொண்டே இருப்பார், ஒண்ணுமே கேட்க மாட்டார், அட்டூழியக்காரன் கையை ஓங்க வைத்துக் கொண்டே இருப்பார். என்றால் கடவுள் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் இங்க இருக்கிறவர்லாம் அயோக்கியனே கிடையாது, கடவுள் தான் மிகப்பெரிய கொடூர மனநிலை என்ற சிந்தனை வரும். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், எல்லாம் நடக்கட்டும், தீர்ப்பு கொடுக்கலன்னா நிக்கல். தீர்ப்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை உலகத்தில் முட்டி இருக்கும். ஆட்டுக்கறி உண்டா? அது எதுக்கு முட்டும்? பணத்துக்காக முட்டும். தங்கத்தை அந்த ஆடு வச்சிருக்கு, ஆட்டை அடிச்சு புடுங்கிடுவோம் அப்படின்னு முட்டும். ஒரு இலைக்கும் பழத்துக்கும் சண்டை, அது புத்தி, அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இது அநியாயம் தானே, இந்த அநீதிக்கு நான் நீதி கொடுப்பேங்கிறான். இந்த அநியாயம் மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்குவேங்கிறான். நீதி எப்படி கொடுத்தான்? அவனை அடிச்சிட்டானா, பதிலுக்கு நீ அவனை அடி, இதான் நீதி. வாங்க முடியும்.
எனவே இந்த மறுமை என்ற இந்த சிந்தனையை நம்புவது என்பது அது அல்லாஹுவை நீதிவான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு சமமானது. மறுமை என்ற ஒன்றை ஒருவன் மறுப்பானேயானால் அவன் யாரையும் சேர்த்து மறுத்துட்டான், அல்லாஹ்வையும் மறுத்துட்டான். அல்லாஹ் ஒரு அநியாயக்காரன் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் மறுமை இல்லை என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. எனவே ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களும் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமான முறையில் மறுமை எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை அப்படின்றது எந்த அளவுக்கு உறுதியோ, சூரியன் மறைந்தால் மறுநாள் விடியல் ஆகும் என்பது எந்த அளவுக்கு உறுதியோ, அதைவிட 1000 மடங்கு லட்சம் மடங்கு உறுதியானது கட்டாயம் படைப்புகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளையும் அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வருவான், விசாரிப்பான். அதுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு உதாரணத்தை பாருங்க. திருமறை குர்ஆனில் 81வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பிம் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை அவள் என்ன காரணத்திற்காக வேண்டி கொல்லப்பட்டாள் என்று எழுப்பி விசாரிக்கப்படுவாள். சமுதாயத்தில் இன்னைக்கு நேத்துக்கு இல்லை, ரோமர்களுடைய அவர்கள் ஆட்சி காலமாக இருக்கலாம், பைசாந்தியர்கள் ஆட்சி காலமாக இருக்கலாம், மனிதன் தோன்றி என்றைக்கு நாகரிகம் வளர்ந்தது என்று சொல்லுகிறார்களோ அத்தனை காலத்திலும் பெண் குழந்தைகள் கேவலமாக பார்க்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அரபு குலத்திலும் இது இருந்தது. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல அதை உடைச்சாங்க. பொம்பளை பிள்ளைய பெற்றா கொல்லணுன்ற இடத்துல மாற்றமா நபியாவதுக்கு முன்னாடி 4 பொம்பளை பிள்ளை பெற்று வளர்த்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த குர்ஆனினுடைய ஆயத்து சொல்லுகிறது, இந்த குழந்தையை கொண்டுட்டு போயிடறான். குழந்தை பிறந்ததும் தெரியாது, செத்ததும் தெரியாது, அடையாளமே தெரியாம கொண்டுறான். ஒரு புள்ள பிறக்குன்னு வைங்களேன், இவனே சங்க நெரிச்சு கொண்டுட்டு, என்னடா புள்ள பறக்கும் போது செத்துருச்சு, எவனா கண்டுபிடிக்க முடியுமா? யாருக்கு தெரியும்? பெத்த தாயே கொள்றான், தாயும் கொள்றா, தந்தையும் கொள்றா, குடும்பமே சேர்ந்து கொள்ளுது. கொண்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, இல்ல அது அந்த பிள்ளையா தான் செத்து போச்சு, அது உடம்பு முடியல போல செத்துருச்சு வாங்கி. உலக கண்ணை நீ மறைச்சிட்டியா? அல்லாஹ் சொல்ற, இது ஆஃப்டர் ஆல் ஒரு உயிர். இது எப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு உயிர்? நீ எங்கேயோ பெத்து எங்கேயோ மூளை முடுக்கல கொண்டு போய் புதைச்சிட்டு போயிருப்ப, நான் அதை கொண்டு வருவேங்கிறேன். அது போனா போட்டுன்னு விட்டுறலாம்ல, அதெல்லாம் முக்கியமா பெரிய பெரிய விஷயத்தை பத்தி பேசணுமா இல்லையா? கொள்ளை அடிச்சதை பத்தில பேசணும் அப்படின்னு நல்லா சொல்லல. அற்பமாக ஒரு உயிர் போயிருந்தாலும் சரி, அது ஒரு பொம்பளை பிள்ளை உயிர், பெத்தவனே கொண்டுட்டான், வறுமைக்கு பயந்து கொண்டுட்டான், என்னதுக்கோ கொண்டான், ஒரு உயிரை நீ கொண்டிருந்தாலும் சரி, அதையும் நான் மறுமையினால கொண்டு வந்துடும். புள்ள வந்துடும். யாரை கொண்டு வருவேன்? அந்த பிள்ளை உலகத்தை கண்ணை திறந்து கூட பார்த்துருக்காது, பிறந்த பிள்ளை கண்ணும் தெரிஞ்சிருக்காது, அந்த பிள்ளையை நான் கொண்டு வந்துடுவேன். மறுமையினால கொண்டு வந்து, நீ என்ன காரணத்துக்கு கொல்லப்பட்ட, உன்னை ஏன் இவன் கொன்னான், உங்க தகப்பனார், உன் தாயார், உன் குடும்பத்தவர்கள் ஏன் கொன்னாங்க, நான் அதை கொண்டு வந்து விசாரிப்பேங்கிறோம். மறுமை எந்த அளவிற்கு நியாயமானது, எந்த அளவிற்கு இறைவன் நீதியை வழங்குவான்னா, அந்த பிள்ளைக்கு பிறந்ததும் தெரியாது, செத்ததும் தெரியாது. உண்மை தானே? அந்த பிள்ளைக்கு பிறந்தது தெரியுமா? இப்போ நம்மளாம் பிறந்தோங்கிறதா தெரியும், பிறந்துட்டோம், இத்தனை வருஷம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம். அந்த பிள்ளைக்கு பிறந்ததும் தெரியாது, செத்ததும் தெரியாது. என்ன குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளைக்கு வழியை வேணா உணர்ந்துருக்கலாம் அந்த நேரத்தில், அதை தாண்டி அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அல்லாஹ் கேட்பேங்கிறான், அந்த பிள்ளையை கொண்டு வருவேங்கிறான். இதை விட நீதியை மிக அழகாக சொல்ல தெரிஞ்சவன் யார் இருக்கா? யார் சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்ப மறுமை நாள் என்பது நீதியை கொடுப்பதற்காக, தான் நீதிவான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் எல்லாம் கொண்டு வரான். அதுக்கப்புறம் தான் கூலி, அதுக்கப்புறம் தான் தண்டனை. கூலி கிடைக்கிற, தண்டனை கிடைக்கிறதா ரெண்டாவது. விஷயம் யாரு? நான் நீதிவான், என் நீதிக்காண்டி எதிர்பார்த்த அத்தனை பேருக்கு நான் நீதி இங்க கொடுக்க போறேன், அநியாயம் செஞ்ச அட்டுழியம் செஞ்ச அத்தனை பேருடைய கருவையும் அறுக்க போறேன் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்குத்தான் இந்த மறுமை நாள். எனவே மறுமை நாள் வராதுன்னு மனசு என்னத்தான் சொன்னாலும் சரி, அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போயிடும். கட்டாயம் மறுமை நாள் வரப்போகுது, அதை யாரும் தடுத்தலாம் நிறுத்த முடியாது. நாம செய்த அநியாயத்திற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் அளித்துத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த காரியத்தை உளமாற நம்பக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இதன் தொடர் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து சூரா மாயிதாவினுடைய 51வது வசனத்திலிருந்து 80வது வசனம் வரை அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.